5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. பாருங்க गाइस, பாத்தீங்களா? இதனாலதான் நம்ம தண்ணியும் ஊத்துறது கிடையாது. ஊத்துனோம்னா நம்மளுக்கு இவ்வளவு தூரம் வந்துருக்கும். பாத்தீங்களா? ஆனா இது கண்டிப்பா ஊத்தி சாப்பிட பத்தாது. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திக்கலாம் 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 ஊத்தியாச்சு. ஊத்தணுங்களா? பார்த்து வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்ல உப்பும் காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் கறி வந்து வரும்போது சம அளவுல இருக்கும். உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பாருங்க, உப்பு பாருங்க, அட உப்பு பாருங்க, கொடுக்குங்க. உப்பு பாருங்க, இந்தாங்க உப்பு பாருங்க. இது ஜோக்கு. நீங்க சிரிக்கிறீங்க, கமெண்ட் கழுவி ஊத்துறீங்க. எப்படி இருக்கு உப்பு? உப்பு இல்லைங்க, போடணும். நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி விதங்க போட்டோம், அப்புறம் கறி கொஞ்சம் உப்பு போட்டோம். ஆனாலும் உப்பு ஃபர்ஸ்ட் இல்லை, தண்ணி ஊற்றிட்டோம் இல்லைங்களா? அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுண்டல் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எனக்கெல்லாம் கிரேவி ரெடி. நாங்க எங்க கிரேவி சாப்பிடுறோம். நீங்க வந்து உங்க வீட்டுல என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, பாய் சொல்லுங்க. பாய். நீங்களும் உங்க வீட்டுல இப்படிதான் உப்பு பார்ப்பீங்களான்றதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்த உப்பை பார்த்து என்ன பார்க்க சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும். அப்பதாங்க எங்களுக்கு புரியும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.